அநேகர் இயேசு கிறிஸ்துவை விட கல்லனை அதிகமாய் பார்க்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? ஞானசானம் எடு அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்ற வார்த்தை, கல்லை எடுத்தானா, தண்ணியில மூழ்கி ஞானசானம் எடுத்தாதான் பரலோகத்துக்கு போக முடியுமா, போக முடியும் அப்படின்னு சொன்னா உடனே இவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, அந்த கல்லை எடுத்தானா. இப்ப யோசிச்சு பாருங்க, கல்லை எடுக்கல அப்படியே வச்சுக்கங்க, பக்கத்துல இருக்கிற இயேசு எடுத்தாரா இல்லையா? அப்ப இவன் யாரைத்தான் பார்க்கறான்? கல்லனை தான் பார்க்கறான், எடுத்த இயேசுவை பார்க்கவே இல்லைல்ல. அப்ப இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரும்பான்மையா கல்லனை பார்க்கறதெல்லாம் சந்தோஷம். ஏதோ ஒண்ணு இவங்களுக்கு சந்தோஷம், கள்ளத்தனமாவோ கல்லனாகவோ இருக்கிறதுல. அப்ப எது ஈஸி? பரதேசிக்கு போறது ரொம்ப ஈஸியா? கல்லனை பார்த்து ஒரே வார்த்தை சொல்றாரு, இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் சொல்றான், 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனை பார்த்தேன், அவன் பரதேசிக்கு போயிட்டு வந்தான், சரீரத்தில் இருந்தானா, சரீரத்துக்கு புறமே இருந்தானா தெரியாது, தூதர் பாஷையா மனுஷன் பாஷையா தெரியாது, தேவனே அறிவார். அப்ப அத அவ்வளவு பெரிய மேன்மை பாராட்டு வேணுங்கிறான். சோ இந்த ரெண்டுத்துக்கும் கான்ட்ரவர்சி மாதிரி தோணுது. ஒரு பக்கம் பரதேசிக்கு போறது கஷ்டமா தெரியுது, ஒரு பக்கம் பரதேசிக்கு போறது ஈஸியா தெரியுது. உண்மையிலே கஷ்டமா ஈஸியா? நம்ம பாரடைஸ பத்தியே பேசுறோம், இன்னும் பரலோகம் அது வேற விஷயம். அதாவது கடைசி காலத்துல பரலோகமும் பரதேசியும் அவ்வளவு துணிகரமாய் பேசக்கூடிய இடமாய் மாறிவிட்டது. சொல்லுவாங்க யூதர்கள், பாரம்பரிய யூதர்கள் தேவனுடைய நாமத்தையும் சீயோனை குறித்தும் அவ்வளவு சீக்கிரத்துல வாய் திறந்து சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னா அது அவ்வளவு பரிசுத்த இடம், அங்க போறதை பத்தி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்னைக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. சரி, நாம பரதேசிக்கு போறது எளிதா? கல்லன் ரொம்ப ஈஸியா தான் போயிட்டானா அப்படின்னா இல்ல, கல்லன் கிட்டையும் சில கிரைட்டீரியாக்கள் இருந்தது. ஆண்டவர் உடனே கல்லனை பார்த்து சொல்லிடல, இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாயின்னு சொல்லிடல. கல்லன் கிட்டையும் சில கிரைட்டீரியாவை எதிர்பார்த்து அது நிறைவேறின பிறகுதான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னார். இப்ப யோசித்து பாருங்க, கல்லன் சிலுவைக்கு வரும்பொழுது, இயேசுவின் இடத்துல வரும்போது, கொண்டு வரப்பட்டு சிலுவையில் அறையப்படும் போது அவனும் நிந்தித்த மனுஷர்களில் ஒருத்தன். கீழே இருக்கிறவங்களும் நிந்திச்சாங்க, கூட இருக்கிற கல்லரும் அவரை நிந்தித்தார்கள் அப்படின்னு இருக்குது. ஆனால் சில மணி நேரம் அவன் இயேசுவோடு கூட தொங்குகிறான், சிலுவையில் நடக்கிற காரியங்களை பார்க்கிறான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இயேசு சிலுவையில் அறைஞ்சு முடிஞ்ச உடனே 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லுவா. அப்புறம் மத்தியில 100க்கு அதிபதியும் அவனோடைய கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி எதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். இவர்களும் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன்னு சில மணி நேரத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள். வித்தின் சம் ஹவர்ஸ், உடனடியாக அல்ல, நடந்த சம்பவங்களை பார்க்கறாங்க. 3 மணி நேரமோ 6 மணி நேரமோ 9 மணி நேரமோ, சில மணி நேரங்கள். அந்த சில மணி நேரங்களில் நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வராங்க, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். தூரத்துல இருந்து பார்த்த 100க்கு அதிபதி, பக்கத்துல இருந்து பார்த்த கல்லன், அவன் பார்த்த காலகட்டமும் இவன் பார்த்த காலகட்டமும் ஏறக்குறைய ஒரே காலகட்டம் தான். ஏன்னா சிலுவையில் அறையும் போது எல்லாரையும் ஒன்னாதான் அறையிறாங்க. சிலுவையில் அரைஞ்சதுல இருந்து அந்த சிலுவையில் அறைந்தவர்களும் 100க்கு அதிபதியும் இவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சிலுவையில் அரைஞ்சதுல இருந்து கல்லனும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். 2 பேரும் இவர்களை பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு 2 பேருக்குள்ளேயும் சில மாற்றங்கள் வருகிறது. அந்த மாற்றத்துல என்ன ஃபர்ஸ்ட் நடந்துச்சு வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. மற்றவன் அவனை நோக்கி, ஒரு கல்லன் 2 பேரும் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. இந்த நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 100க்கு அதிபதி, சிலுவையில் அறைந்தவங்க, கல்லன் எல்லாம் பார்க்கறான். இவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது. இப்ப இவன் மற்றவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் எப்படி தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? முதல்ல இவனுக்குள்ள வந்தது தேவனை பற்றின பயம். இவன் கல்லன் ஏன் தெரியுமா? ஒரு திருடன் ஏன் தெரியுமா? அவனுக்கு தேவ பயம் இல்லாததுனால தான் அவன் என்னவா இருந்தான்? திருடனாக இருந்தான். இவன் இஸ்ரவேல் கல்லனாவே வச்சுக்கொள்ளுங்களேன், இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த கல்லனாவே வச்சுக்கோங்க. அவனுக்கு நியாயப்பிரமாணத்தை பத்தி நல்லாவே தெரியும். அந்த நியாயப்பிரமாணத்துல 10 கட்டளைகள்ல ஒண்ணு, களவு செய்யாதிருப்பாயாக. அதை மீறித்தான் அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? அவன் களவு பண்ணியிருக்கிறான், கல்லனா மாறி இருக்கிறான். அப்பொழுது அவனுக்குள் ஒரு தேவ பயம் இல்லை. வாழ்நாள் எல்லாம் எத்தனை வயசு நமக்கு அங்க இல்ல, ஒரு வாலிப வயசோ இல்ல ஒரு மிடில் ஏஜோ எப்படி வேணா வச்சுக்கொள்ளுங்க, அத்தனை ஆண்டு காலமும் அவனுக்கு தேவனை பத்தின பயம் இல்லை. ஆனால் பக்கத்துல இவர் அடிக்கப்பட்டு தொங்குறாரு.
அடிக்கப்பட்டு தொங்கும் போது பார்க்கும் பொழுது இவனுக்கு நியாயமா என்ன வருது? தேவனை பற்றின பயம் வருகிறது. மற்றவனை பார்த்து கேட்கிறான், உனக்கு தேவனை பற்றின பயம் இல்லையா? பயப்படுது இல்லையா? எதனால பயப்படுறது இல்லையா? நம்மளாம் பாரு, அடிக்கப்பட்டு தப்பு செஞ்சதுனால இப்படி தண்டனை அனுபவிக்கிறோம் அப்படின்னு அவரையும் சேர்த்துக்கல, இயேசுவையும் சேர்த்துக்கல. ஐயோ, சில நேரத்தில் நமக்கு பயம் வரும் தெரியுமா? சில ஆட்களுக்கு ஏற்படுகிற காரியங்களை பார்த்து நமக்கு என்ன வரும்? ஒரு பயம் வரும். ஐயோ, இந்த மனுஷனுக்கே இப்படி நடக்குதுன்னா நமக்கெல்லாம் எப்படி நடக்கும்? இது ஒரு பயம் வருது இல்ல? அந்த மனுஷன் நல்ல மனுஷங்க, அவருக்கே இப்படி நடந்துச்சு, அவரே எல்லாருக்கும் நல்லது செய்வாரு, அவர் வாழ்க்கையிலே இப்படி நடக்குது, இவெல்லாம் அநியாயக்கார பாவி, இவனுக்கு எப்படி நடக்குமோ தெரியாது சொல்லுவோம்ல. இந்த பயம் ஏன் வருது தெரியுமா? அந்த நல்லவர்களுக்கும் நடக்கிற நல்ல விஷயத்தை பார்த்ததுனால. கடவுள் இவனையே இப்படி தண்டிச்சுட்டாரு, அந்த மாதிரி அவன் இயேசுவை பார்க்கல. அந்த மாதிரி இயேசுவை பார்க்கல. இயேசுவை எப்படி பார்க்கல? நானும் தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிக்கிறேன், இவரும் என்னது, அவன் கடவுள் எப்படி தண்டிச்சிருக்கார் பாரு இந்த ஆளை. ஏன்னா இவங்க எல்லாரை விட அதிக பாடு யாருக்கு தான் இருக்குது? இயேசுவுக்கு. உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அடிச்சிருக்காங்க. தலையில முள்முடி சூற்றுறது வந்து காலில் ஆணி அடிக்கிற வரைக்கும் அடிச்சிருக்காங்க. பார்த்தா இவங்களை விட அவருக்கு தான் 1 குறைய 40 39 அடி நொறுக்கி எடுத்திருக்காங்க. அந்த அடி அடிச்சு பார்க்கும் போது ஐயோ, தப்பு செஞ்சா இப்படிலாம் கடவுள்கிட்ட தண்டனை, தேவ பயம் அப்படின்னு அவனுக்கு வரல பயம். அடுத்த வசனம் வாசிங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று. இதுதான் கள்ளனுடைய முதல் குவாலிட்டி. நான் தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிக்கிறையா, இவர் தகாததொன்றையும். என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமாங்க? இயேசுவை பார்க்கிறவனா சொல்றான் இவர்கிட்ட தப்பு இல்லை. எப்படி சொல்லுவான்? யோசிச்சு பாருங்க. இந்த கள்ளன் என்ன இயேசுவோட 3.5 வருஷம் ஊழியத்தில் இருந்தானா? கூடவே இருந்தானா? ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தானா? இல்ல இயேசுவை பத்தி ஏதாவது புக்கு படிச்சானா? இல்ல எந்த சீஷர்களாவது இவனுக்கு இயேசுவை பத்தி சொன்னாங்களா? எப்படி இவனுக்கு இவரை பார்த்த உடனே தெரியுது இவர் தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே? புரியுதா உங்களுக்கு? இப்ப இயேசுவை பிலாத்து பார்க்கிறாரு. பார்த்த உடனே பிலாத்து சொல்றாரு, நீங்கள் சொல்ற குற்றம் ஒன்றும் இவரிடத்தில் நான் காணவில்லையே. எப்படி தெரியுது? பார்த்த உடனே எப்படி தெரியுது இவர்கிட்ட தப்பு இல்லைன்னு? சரி, பிலாத்து இயேசுவை அறியாத ஒரு மனுஷன், இவன் திருடன். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவனுக்கும் தெரியுது இயேசுநாதர்கிட்ட ஒரு பாவமும் இல்லை. பிலாத்துக்கு தெரியுது இவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை. இவனுக்கு தெரியுது, கள்ளனுக்கு தெரியுது தகாததொன்றும் நடப்பிக்கவில்லை. அப்போ பரதேசிக்கு போறதுக்கு முதல்ல தேவனை பத்தின பயம் வேணும். அவன் ஏன் பயந்தான் தெரியுமா? கள்ளன், ஐயோ கடவுளுக்கு விரோதமா செஞ்சோம்னா இவர் தொங்குறாரு பாரு, இவரை மாதிரி தான் உதவாங்கணும், அப்படி பைபிள்ல தேவ பயம் அவனுக்கு வரல. அவனுக்கு என்ன பயம் வந்துச்சு தெரியுமா? தொங்கிட்டு இருக்கிறவரே தேவன், நான் திருட, இவர் தேவன். அவரை பார்க்கும் போதே தோணுது, நான் தப்பு செஞ்சு இப்படி வந்திருக்கிறேன், இவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை. இந்த பார்வைதான் 100க்கு அதிபதி இயேசுக்கு மேல இருந்துச்சு. அவன் பார்க்கிறான், இவங்க 2 பேருடைய அந்த சிலுவையோடைய பாடுகளுக்கும் நடுவுல தொங்குறவருடைய சிலுவையின் பாடுகளுக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கிறது. இந்த வித்தியாசத்தை புறஜாதியார் பார்க்கிறார்கள், சொந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள். இப்ப நமக்கு தெரியுதா? நம்மளை பார்த்தா தெரியுதா? நாம மத்தவங்க படுற மாதிரி நமக்கும் கஷ்டம் வருது. ஆனா நாம படுற கஷ்டத்துல அவன் நம்மளை பார்த்து பயப்பட மாட்டான், நம்மளை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவான். இது நடக்கணும். அப்படி நடக்குமா? இதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் ஒரு குற்றத்தை அனுபவிக்கும் போது இப்படி எடுத்துக்கோங்க, ஈஸியா புரியறதுக்கு சொல்றேன். எத்தனை பேர் பைபிள்ல பாடு அனுபவிச்சாலும் யோபு பாடு அனுபவிக்கும் போது உங்களுக்கு தோணுதா இல்லையா? அவன் நீதிமான், அவன் அநியாயமா பாடு அனுபவிக்கிறான், தோணுதா இல்லையா? தாவீதே பாடு அனுபவிச்சான்னு நமக்கு தோணுதுல, அவன் செஞ்சதுக்கு தாங்க நடந்துச்சு சொல்றான் இல்லையா? யாருக்கு எது நடந்தாலும் அவன் ஏதோ ஒன்று செஞ்சிருப்பான், அதனால நடந்துச்சு. ஆனா யோபுவை பத்தி சொல்லும் போது மட்டும் நமக்கு என்ன தோணுது? ஒண்ணுமே செய்யாம இப்படி அனுபவிக்கிறானே. யோபுக்கே அப்படி தோணுமானால் மனுஷனில் அவன் நீதிமானாக இருந்தான், அவன் குற்றம் இல்லாதவன் இல்லை. வசனம் சொல்லுது, இவைகளால் யோபு தன் வாயினால்
பாவம் செய்யவில்லை. அவ்வளவுதான். உள்ள என்ன இருந்துச்சுன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஒரு பீரியட்ல புலம்ப ஆரம்பிச்சிடறாரு யோபு பிரச்சனையினுடைய உச்சத்துக்கு போகும்போது. ஆனால் அவரை பார்த்தாலே ஐயோ அநியாயமா இப்படி கஷ்டப்படுறாரே நமக்கு தோணுது. ஆனா இயேசுவை பார்த்தா அத்தனை பேருக்கும் தோணுது, இவர் பாவம் செய்து தொங்குறவர் அல்ல, இவர் தேவனாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த வெளிப்பாடு அவனுக்கு வருது பாருங்க. இதுதான் கள்ளன் பரதீசிக்கு போறதுக்கு ஃபர்ஸ்ட். உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்துக்கு போகணும்னா, பரதேசிக்கு போகணும்னா முதல்ல என்ன தெரியுமா ஆண்டவர் செஞ்சாரு? எனக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறதான எண்ணம் வந்துச்சு. எனக்காக இயேசு என்ன செய்யப்பட்டார்? சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் வந்துச்சு. இன்னைக்கு நாம பரதேசிக்கு போறதுக்கு அதான் பேசிக் குவாலிஃபிகேஷன். கள்ளன் பரதேசிக்கு போனா நானும் போகணும். இப்ப நீங்க மரிச்சீங்கன்னா பரதேசிக்கு தான் போவீங்க, பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. ஆஸ் பர் வசனம் வரும்போதுதான் எல்லாரும் மொத்தமா ஒன்னா உள்ள போவோம் பரலோகத்துக்கு. அது வரைக்கும் ஆவிகள் இளைப்பாடுற இடத்துல இளைப்பாருவோம். அப்படி அந்த இளைப்பாடுற இடத்துக்கு நீங்க போகணும்னா முதல்ல உங்களுக்கு இருக்க வேண்டியதான சுபாவம் என்ன தெரியுமா? நான் அனுபவிக்கிற பாடுக்கு காரணம் நானு, ஆனா கிறிஸ்து எனக்காக பாடு அனுபவித்தார். இன்னைக்கு நமக்கு இந்த வேர்ட் ரொம்ப ஈஸியா போயிருச்சு. வருஷம் இந்த செய்தியெல்லாம் கேட்டு உங்களுக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு ஒண்ணு சிலுவையில் அறையப்பட்டார் கேஷுவல் ஆயிடுச்சு. ஆனா அந்த கல்லனுக்கு அது கேஷுவல் இல்ல. அவன் பார்க்கறான், ஒரு தேவன் தொங்குறாரியா சிலுவையில. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து தொங்குறார் தேவன் தொங்குறாருன்னு சொல்றோமே ஒழிய அவனுக்குள்ள இருந்த உணர்வு உங்களுக்கு இருக்குதா? வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டார், உண்மை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்களுக்கு அந்த உணர்வு இருக்குதா? அதான் பரதேசிக்கு போறதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.